இதாமே பாருங்கள், இது தண்ணிக்கு அடியில் போயிடாது அவருக்கு. ஏன் தண்ணிக்கு அடியில் போயிடலான்னு சொன்னால், அவர் நிறைய பிளாஸ்டிக் சாப்பிட்ருக்குறார். கடலில் பிளாஸ்டிக் சாப்பிட்டு அதோட காற்றும் உள்ளுக்கு போயிடும். அப்போ அதனால் அவர் உள்ளுக்கு தண்ணிக்கு அடியில் போக மாட்டார், போக முடியாது அவருக்கு. அவரை மேலே தான் வச்சுருக்குது. அப்போ அவரை இங்கே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வசதி இல்லை. அப்போ இவருக்கு மருந்து கொடுத்து தான் அந்த பிளாஸ்டிக்கை கரைய வைக்கிறாங்க. அதுக்கு நாளாகும். அதனால் அவர் இங்கேயே இருக்கிறார். அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் கரைஞ்சி அவர் தண்ணிக்கு உள்ளே போக வேண்டிய நாள் வரும் வரைக்கும் அவரை இங்கே தான் வச்சுருப்பாங்க. One, two, three, four, five. இந்த அஞ்சும் தான் ஸ்ரீலங்காவோட கடலில் இருக்கக்கூடியது. இது மூண்டும் வேறு நாடுகளில் இருக்கக்கூடியது. வேறு என்ன சொன்னால், என்னென்னவெல்லாம் சொன்னால் மறந்துட்டு. இது பிளாக் சீயில் இருக்குது, ஃப்ளாட் பேக். இது லெதர் ஹெட். இது ஓடு வந்து சாஃப்டாக இருக்கும். அதான் இது லெதர் பேக் சொல்கிறது. இது வந்து ஓடு வந்து சாஃப்டாக இருக்கும். இவர் ஒரு கால் டேமேஜ் ஆகி வந்திருக்கிறாரு. பார்த்தா தெரியும் அவருக்கு ஒரு கால் இல்லை. அவர் குணமாக்கிட்டாங்க. ஆனால் கால் இல்லாமல் அவர் வந்து கடலுக்கு போக முடியாது, கஷ்டப்படுவார். திரும்புறது கொள்வது கஷ்டம். அவரை இன்னும் கொஞ்ச நாள் வச்சுட்டு அனுப்புவாங்களாம். கடலுக்கு கட்டாயம் அனுப்புவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இவர் இப்போ 2 கிழமைக்கு முதல் பிடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இவருடைய முதுகெல்லாம் அந்த கடல் மட்டி என்று சொல்லுவாங்க, அதுகள் ஒட்டிக்கிட்டு வந்திருக்கு. ஏழாமல் போய் அவர் கரையில் ஒதுங்கி இருக்கிறாரு. இவரை பிடிச்சோன்னு எல்லாத்தையும் கலட்டிட்டாங்க. ஆனால் அவரோட ஓடு இன்னும் சரி வர இல்லை. அவர் கால்சியம் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு 3-4 வீக்ஸில் அவரை ரிலீஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இவருடைய இந்த ஒரு ஓடு போட்டுகளோட ஃபேனுக்கு இந்த பாப்புலர் இருக்குதாங்க, அதுக்கு பட்டு அவரோட ஒரு ஓடு உடைஞ்சிருக்கு. அந்த உடைஞ்ச ஓடு ஒட்டி இருக்கிறாங்க. ஆனால் அது தன்னால் வளர்ந்து அது சரியாகும் வரைக்கும் அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது சூமாவும் வரைக்கும் நான் ஓடு காட்டுறேன். ஓடு உடைஞ்சிருக்கு பாருங்க. அந்த ஓடு சரியாகும் வரைக்கும் அவரை விட மாட்டாங்க. இங்கால பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இவர் இப்படி தான் இருக்கிறார், மேலே பார்த்தபடி தான் இருக்கிறார். இவர் என்னவோ காரணம் சொன்னோம், இது ஏன் மேலே பார்த்தபடி இருக்கு. ஆனால் இவருடைய சொண்டு பாருங்க, பேர்ட்ஸ் மாதிரி பீக் இருக்கு. சொண்டு பாருங்க, பேர்ட்ஸ் மாதிரி இருக்கு. இவருக்கு ஏதோ ஒரு காரணம் சொன்னவன், ஏன் இது இங்கே மேலே பார்த்து வந்துருக்குறான்ட்டு சொன்னவன் நான் மறந்துட்டேன். இவருக்கும் ஒரு பிரச்சனை, இவரும் பிடிப்பட்டவர் தான். அவருடைய ஒரு பக்கம் கால் இல்லை, இவருக்கும் கால் இல்லை. இது 97 முட்டைகள் பொறிச்சு
90 குஞ்சுகள் பொரிச்சது. பொரித்த குஞ்சுகளை கடலில் விட இந்த ஒன்று மட்டும் திரும்பி திரும்பி வந்திருக்குது. கடலுக்கு போகுது, திரும்பி வந்து இப்போ 4-5 பயணம் திரும்பி வந்துடணும். அவரை கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. 4 கிழமைக்கு பிறகு தான் திரும்ப அனுப்புவாங்க. இவங்களையும் கடலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து கடலுக்கு போக இல்லையா, திரும்பி வந்துட்டு திரும்பி வந்து அவங்கள இன்னொரு 4-5 முறை போட்டு பார்ப்பாங்களாம். அண்டைக்கு அது போவாட்டி அதை திருப்பி அனுப்ப மாட்டாங்க. கொண்டு வந்து இன்னொரு 4-5 நாள் வச்சுருந்துட்டு தான் அனுப்புவாங்க. அப்போ இது அநேகமாக நாளைக்கு 4-5க்குள்ளே அனுப்பிடுவாங்க வெளியே. வெறும் பாருங்கள், ஒரு சைடில் லேக் ஒன்று. ஓகே, வெறும் திரும்பி வந்தவர், வெறும் திரும்பி வந்தவர் இவரையும் அனுப்புவாங்க. அவங்கெல்லாம் திரும்பி வந்து கடலுக்கு அனுப்பினாலும் அவங்க திரும்பி வராங்க. அப்போ அவங்கள வச்சு அது திரும்பி வாரதுக்கு காரணம், அவங்க கடலில் போய் நீந்துறதுக்கு அவங்களுக்கு சரியான சக்தி இல்லை. அதனால தான் திரும்பி திரும்பி வராங்க. அவங்களோட அனுப்பினவங்களெல்லாம் போயிட்டாங்க. அப்போ இவங்களை வச்சிருந்து சாப்பாடு ஒழுங்காக கொடுத்து மருந்து கொடுத்து அது பிறகு தான் அனுப்புவாங்க. ஒரு ஒயிட் டவுன் இது ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு மில்லியனுக்கு ஒரு ஆமை தான் இப்படி வெள்ளையாக வருமா. அப்படி இது அரிய வகையான ஆமை என்றபடியாக அதை வச்சுருக்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு வச்சிருக்க அலவுட் இல்லை. இதுவும் பிடிபட்டது தான் போட்டில். அதை காப்பாற்றி கொண்டு வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஆனால் சீக்கிரமாக இவங்க இதையும் அனுப்பிடுவாங்க கடலுக்கு. பிரச்சனை என்னென்னா, இதுகளை இந்த மாதிரி சாமானம் இங்கே இருக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே இதை எப்போடா கடலுக்கு அனுப்புவாங்கன்னு சில பேர் வெளியே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்களை திரும்ப பிடிக்கிறது அந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறாங்க இங்கே. அதனால் இரவேளை யாரும் இல்லாத டைமில் தான் அனுப்புவாங்க. இவருக்கு ஒரு முன்னங்கால் இல்லை. இந்த நாட்டில் உங்களுக்கு செயற்கை கால் கொடுக்கறதுக்கு டெக்னாலஜி இல்லை. ஆனால் ஜெர்மனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு கணக்கு செலவாகும். அப்போ இவருக்கு கட்டாயம் அந்த சர்ஜரி பண்ணி இவரை அனுப்பணுமென்று பார்க்குறாங்க. முடியாமல் இப்போ காசு, அதுக்கு தேவையான அளவுக்கு காசு செய்கிற போச்சுதுன்னு சொன்னால் இவரை இந்த மிருக காட்சி சாலைக்கு அனுப்புறதுக்கு முடிவு எடுத்துருக்குறாங்க. இருந்தால் அவரும் வெள்ளை தான், அவர் கொஞ்சம் வெள்ளை ஆகியிருக்கிறார். அப்போ அவருக்கும் காலில் ஒரு பிரச்சனை இருக்குது, முன்னங்கால். இந்த பின்னங்காலில் பிரச்சனையாக இருந்தாலும் அவரை அனுப்பலாம். முன்னங்காலில் பிரச்சனையாக இருந்தால் அவரை கடலுக்கு அனுப்ப இல்லாதுன்னா அது அவருக்கு கட்டாயம் தேவை. நீந்துறதுக்கும் மற்ற மீன்களை பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் அவருக்கு முன்னங்கால் கட்டாயம் தேவை. அதனால் அவரை அனுப்புறதுக்கு யோசிக்கிறாங்க. இந்த இவரை முட்டை பார்த்தீங்கன்னா இதில் இருக்க முட்டை, இந்த முட்டையோட தோல் வாங்க. இந்த முட்டையோட தோல் இப்படி தான் இருக்கும். இந்த சுவரில் இருந்து உறிஞ்ச பெயிண்ட் மாதிரி இருக்குது. இப்படி தான் இருக்கும் முட்டை. அதனால தான் 150-200 அதுக்குள்ளே வண்டியில் வச்சுருக்குது. ஆமைக்கு எப்படின்னு சொன்னால், அந்த தாயாமை முட்டைக்கு தேவையான ஆண் விந்துகளை வண்டியில் சேர்த்து வைக்குமா. அதுக்கு தேவையான ஒரு என்வாயர்மெண்ட் இருக்குது. இப்போ கடல் ஓகே,
கரைக்கு போய் இப்போ முட்டை போடலாம் சொல்கிற ஒரு நினைப்பு வந்த உடனே தான் அது அந்த உள்ளே வச்சிருக்கிறதுகளை முட்டையாக மாற்றி கரையில் கொண்டு வந்து போடணும். அதுக்கு எவ்வளோ நாளுன்றாலும் அதுக்கு வண்டியில் வச்சிருக்கு இலமாம் அந்த முட்டையை உற்பத்தி செய்யக்கூடிய ஆண் விந்துகளை அது சேர்த்து வச்சுருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், முட்டைகளை ஒழித்து வச்சுருக்காங்க மண்ணுக்கு அடியில். இங்கெல்லாம் முட்டைகளை மண்ணுக்கு அடியில் வச்சுருக்காங்க. இந்த ஒரு கூட்டுக்குள்ளே மட்டும் 2025 8ஆம் மாதம் வரைக்கும் 445 முறை இப்படி குழி தோண்டி புதைச்சிருக்குறாங்க முட்டைகள். ஒரு குழியில் 150 200 இப்படி வைப்பாங்களாம். அது பொறிச்சு முடிக்க உடனே அவங்கள எடுத்துக்கொண்டே கடலில் விடுவாங்க.